பைசன் படம் வந்ததுக்கப்புறம் உண்மையிலே 30 வருடங்களுக்கு முன்னாடி மனத்தி கணேசன்கிறது வந்து எங்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் தான் தெரியும். இன்றைக்கி வந்து தமிழகம் பூராமே பைசன் திரைப்படம் மூலமாக நானே பெரிய அளவு வெளிப்பு இதாக இருக்கேன். விளையாட்டுனால எல்லாருமே அதாவது அங்கே போனால் ஒரு டிசிப்ளின் இருக்காதவங்க மாதிரி நினைக்கிறாங்க. அது இல்லை, விளையாட்டு தான் வந்து அவனை முரண்படுத்தி சரியான ஒரு நல்வழிக்கு கொண்டு வரும். அந்த அளவுக்கு தான் விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே இருப்பாங்க. தன்னம்பிக்கையோட உழைக்கணுங்கிற இது வரும். பெற்றோர்கள் வந்து அவரை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். அதை பெற்றோருடைய கடமை என்னன்னாகி நம்ம விளையாட அடிச்சுட்டு ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணுறான் அதை ஃபாலோ பண்ணணும். அதான் நம்மளோட, ஏன்னா பெற்றோர்கள் வந்து அவங்களோட ஊக்கம் தான் நம்மளை வந்து பெரிய கட்டத்துக்கு கொண்டு போகும். காரணம் என்ன, என்னோடய அம்மாலாம் வந்து பெரியளவு படிக்கலை. எங்கள் அப்பாவும் நான் விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன். ஆனால் வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பா வந்து நான் விளையாட போகிற இடம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி 5 மணிக்கு எந்திரிக்கலாம் எங்கள் அம்மாவை தட்டி எழுப்பி விட்டு எப்போ ப்ராக்டிஸ் போகலப்பா போகலையான்னு சொல்லி கேட்பாங்க. ஓட போகலையாப்பா ஓட போகப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பெற்றோர்கள் எனக்கு ஊக்குவித்தது தான். அதே மாதிரி என்னோட ஆசிரியர் எல்லா இடத்துலையுமே மாதா பிதா குரு தெய்வம், அதுக்கப்புறம் தான் தெய்வமே வரும். அதே மாதிரி பெற்றோர்கள் தான் முதல்ல வந்து ஒரு விளையாட்டு வீரரை வந்து நல்லபடியாக வர வைக்க முடியும். அவங்களுடைய இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, போதை பழக்கங்கள் எல்லாத்துலேயுமே இருந்து மீறி வரணும்னாக்கி பெற்றோர்கள் அவங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். விளையாட்டு வீரர்களாக உருவாகிறதுக்கு வந்து அவங்க குழந்தைகளும் அதில் வந்து ஒரு விளையாட்டுனா அந்த விளையாட்டை வந்து ஏதாவது ஒரு கேமை ஃபாலோ பண்ணி அதில் வந்து ஜெயிக்கணுங்கிறது என்னங்கிறத நம்ம தான் உருவாக்க முடியும். அதே மாதிரி அவங்க எந்த கேம் எடுத்தால் உங்களுக்கு, அதாவது பெற்றோரோட ஆசைக்கு இல்லை, அதாவது குழந்தைகளோட ஆசைக்கு நம்ம வந்து அவங்க என்ன விளையாட்டு பிடிக்கும் அந்த விளையாட்டை நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா கபடிங்கிற விளையாட்டு வந்து சாதாரணமான எப்போவுமே அடிபடும். எனக்கு கை முறிஞ்சிருக்கு, கால் அடிபட்டுருக்கு. என்னுடைய அடிகள்லாம் பார்த்தாலும் எங்கள் அம்மா வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி எந்த அடியாக இருந்தாலும் சரி, எப்போ அதெல்லாம் ஒன்று செய்யாப்பா, நீ 2 நாள் தயாராக இருப்பப்பா. அதே மாதிரி நான் கபடி கை ஒடிஞ்சு 25வது நாள்லேயே நான் கபடி விளையாட ஆரம்பிச்சு. 24 நாள் கரெக்டாக கபடி விளையாண்டேன். அது நம்பிக்கை. அதாவது எப்படின்னா உங்கள் மக மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, அப்படின்னா வந்து நம்ம ஜெயிக்கணும். நம்ம பிள்ளை வந்து பெரிய அளவில் வருவாங்க. அதுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக வந்து பைசன் படம் வந்ததுக்கப்புறம் உண்மையிலே 30 வருடங்களுக்கு முன்னாடி மனத்தி கணேசன்கிறது வந்து எங்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் தான் தெரியும். இன்றைக்கி வந்து தமிழகம் பூராமே பைசன் திரைப்படம் மூலமாக நானே பெரிய அளவு வெளிப்பு இதாக இருக்கேன். அதனால் கபடியோட வளர்ச்சியும் இன்றைக்கி வந்து ரொம்ப இதாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி வந்து ஜூனியர் போனால் கூட சிறந்த இப்போ வந்து நம்ம நேஷனல்ஸில் போய் பொசிஷன் வந்ததுக்கு விமன் டீமுக்கு வந்து அமைச்சர்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து வரவேற்பு கொடுத்து ரொம்ப விளையாட்டு வீரர்கள் வந்து ஊக்குவிக்காங்க. அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.